அமைச்சர் அனிவாராசன் அன்னைக்கு கனிமொழி நாடாளுமன்ற உறுப்பினர் அன்னைக்கு பழைய மறிச்சாங்க. நம்ம ஒரு வாரம் கனிமொழி எம்பி ஆகி இந்த ஊருக்கு என்ன திட்டத்தை கொண்டு வந்தாங்க, என்ன செஞ்சாங்க? ஒண்ணுமே இன்னைக்கு வரைக்கும் செய்யல. அவங்க குடும்பம் தான் கொண்டு குடும்பம் தான் வாழ்ந்துட்டு இருக்கு. இதெல்லாம் திமுக ஆட்சியை ஒழிக்கணும். அந்த குடும்பத்தை ஒழிக்கணும்னா தூத்துக்குடியிலேயும் ஒரு குடும்பத்தின் அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகத்தில் அண்ணன் வெற்றி வேட்பாளர் செல்லப்பாண்டியன் ஆதரித்து வேட்டலைக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி. பல கோடி ரூபாய் பெருமான பொருட்களை அந்த கஷ்டமான சூழ்நிலையிலும் மக்களுக்கு வழங்கி எந்த விதமான பிரதி பல இந்த திமுக ஆட்சி வந்து தூத்துக்குடியில என்ன பண்ணிச்சு சொல்லுங்க? ஏதாவது பண்ணிருக்கா? ஏதாவது பண்ணிருக்க? இந்த அண்ணாநகரை கொண்டு வந்தது புரட்சி தலைவர் எம்ஜிஆர். யாரும் மறுக்க முடியாது. கருத்தால் தெரியணும். நீங்க யாரும் பேசுறாங்க. அண்ணாநகரை கொண்டு தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கொண்டு வந்தாங்க. அது மட்டும் இல்ல, பைப் லைன் திட்டம் அழகா சொன்னாங்க. 4 பைப் லைன் திட்டத்துல 1 ஐயா குருஸ்பராஸ் ஐயா அவங்க கொண்டு வந்தாங்க. மற்றபடி 2, 3, 4 திட்டங்களும் அம்மா நம்முடைய புரட்சி எம்ஜிஆர் கொண்டு வந்தாங்க. இதான் நீங்க சரித்திரம். நீங்க நான் தண்ணி கொடுக்க நீயா கொடுக்க போட்டு தான் கொடுக்க கிடையாது. கொடுத்தாரு யாரு? அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். யாரும் மறுக்க முடியாது. நீ என்ன பண்ண? தண்ணியை வித்துக்கிட்டு இருக்க, குடிநீர் என்ன ரேட்டை கூட்டி இருக்க. அது மட்டுமா, நீங்க விலைவாசி எவ்வளவு கூட்டி இருக்கு பாருங்க. நீங்க நம்ம மாநகராட்சியில தண்ணி தீர்வை கூட்டிட்டு, கரண்ட் பில்லு கூட்டிட்டு, வீட்டு வரி கூட்டிட்டு, வீட்டு தீர்வை கூட்டிட்டு, பத்திரப்பதிவு கூட்டிட்டு, இந்த இதை பாத்தீங்கன்னா இந்த ரூபாவோட என்ன தெரியுங்க? இதோட பிராண்டி கடையில் 10 ரூபா கூட ஒரு நாள்